ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட ரெண்டாவது கேமு யாருக்குன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் தான். இந்த மேட்ச் வந்து ஒரு புது ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. ஐபிஎல் வந்து அதாவது ஐபிஎல் வந்து முறையாக நடக்க போகிற ஒரு ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த ஸ்டேடியம் அந்த இதை பற்றியான விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறாங்க. T20 கேம்ஸ்க்குலாம் மற்றபடி டொமஸ்டிக் கேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்கோரிங் இதுவும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதாவது இப்போ ரீசெண்டாக அப்படி இருக்குது. ஆனால் மற்றபடி இது ஹை ஸ்கோரிங் கேமுக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் மேட்சஸாக ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் T20s வந்து பேட்ஸ்மேன் வந்து ஸ்கோர் பண்ண கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க. பிச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் வந்து நடந்திருக்குது. அதே மாதிரி அதில் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து கிரிக்கெட் ஸ்கோர்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்டில் நடந்த முலான்பூர் வின்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்சஸ் 23 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. 15 ஃபர்ஸ்ட் வின் பண்ணது பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வந்து 8. பிலோ 150 வந்து 14 மேட்சஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கோர் பிட்வீன் 150 to 169 3 டைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கோர் பிட்வீன் 170 to 189 5 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் எபோவ் 190 1 டைம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாக இங்கே நடந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 போட்டிருக்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து இங்கே மேட்சஸில் வந்து லோ ஸ்கோர் கேம் தான் அதிகமாகவும் வந்திருக்கிறதாகவும் ஒரு இது வந்து பிச் ரிப்போர்ட்டில் வந்து வந்திருக்கு. ஹை ஸ்கோர் வந்து 238 வரைக்கும் ஸ்கோரும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மேபி ஐபிஎல் விளையாடுறதுக்காக பிச்சை வந்து கொஞ்சம் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிருக்கலாம். லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அப்டேட் வர்றப்போ வந்து நமக்கு வந்து அது தெளிவாக தெரியும். இந்த கிரவுண்டில் நடந்த ரீசெண்டான டொமஸ்டிக் T20 மேட்சஸ்ஸு ஃபஸ்ட்டு லேண்ட் பண்ணுவாங்க 176 வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து அதை சேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 148 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 149 வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 153 ரன்ஸு வந்து அடித்து அவங்க வந்து லாஸ் ஆகிருக்கிறாங்க ஒருத்தங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 181 ரன்ஸ் வந்து இது வந்து ஹை ஸ்கோர் இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த லாஸ்ட்டு 4 மேட்சஸில் இங்கே நடந்ததில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 39 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர்ஸ் வந்து 15 விக்கெட்ஸும் இந்த பிச்சில் வந்து T20 இதில் எடுத்துருக்கிறாங்க. இதில் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து 16-16 வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த என்ஆருங்கிறது வந்து தப்பாக கொடுத்துருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த சேம் பவரில் தான் ரெண்டு டீமும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூவில் புதுசாக தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ பஞ்சாப் கிங்கோட பாசிபிள் ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்கர் தவான், பேர்ஸ்டோ, பி சிங், ஆண்ட்ரூ டைட், அப்புறம் லிவிங்ஸ்டன், அப்புறம் ஜிதேஷ் சர்மா, சாம் கரன், ஹர்ஷப் பட்டேல், பரார், ரபாடா, ஏ சிங். இது போக வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் ராசா வந்து மேபி இந்த இதில் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிக்கர் தவான் வந்து கெட்டில் வந்து இவங்க கூட 35 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டீம் கூட கொஞ்சம் பூராக தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஜானி பேர்ஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க இவங்க டீமில். ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக T20 வந்து கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பி சிங் வந்து நல்ல ஒரு ஹிட்டர் தான். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் பட்சத்தில் இவர் வந்து நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. இந்த அதர்வா டைடு இவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாலை ஹிட் பண்ணி விளையாடுவார். அதே மாதிரி ஐபிஎல்லில் வந்து 186 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து T20 கொஞ்சம் இப்போ வீக்காக தான் இருக்கிறாரு. ஜிதேஷ் சர்மா வந்து பேட்டிங் ஆடுற கொஞ்சம் அவருக்கு டாப்பில் கிடச்சிச்சின்னா இவரும் நல்லா ஒரு ஹிட் பண்ணி ப்ளே பண்ணுவார். ஐபிஎல்லில் 543 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல் பவுலிங் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. சாம் கரன் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அவரை கூட ஒரு மெயின் பிக்காக இந்த டீமில் வந்து நம்ம எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வீத் பார், அப்புறம் ரபாடா, அப்புறம் அஷ்ரதீப் சிங். இந்த அஷ்ரதீப் சிங் இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா பவுலிங் போடுறாங்க. 4 விக்கெட் 3 விக்கெட்டுன்னு எடுத்துருக்குறாங்க. இவங்கள எடுக்கலாம். ரபாடாவை எடுக்கலாம். அந்த ஹர்ப்ரீத் பாரை வந்து நம்ம லீவ் பண்ணிக்கலாம். ரபாடா வந்து விக்கெட் எடுத்தால் நல்லா நிறைய விக்கெட் எடுப்பார். இந்த மாதிரி அது பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி பிச்சுனா இவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருக்கும். டெல்லி டீம்லோடைய பாசிபிள் 11 பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா, வார்னர், மார்ஷ், ரிஷப் பண்ட்டு, ஸ்டப்ஸு, பட்டேலு, எல் யாதவ், கே யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டுஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அகமத், அப்புறம் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இவங்க நம்ம இம்பேக்ட் பிளேயர் வந்து கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. ஒருத்தங்க பேட்டிங் பண்ண முடிஞ்ச பிறகு பவுலிங்குக்கு, இல்லைன்னா பவுலிங் முடிஞ்ச பிறகு பேட்டிங்கில் ஒருத்தங்க வருவாங்க. அது ஸ்கோரு வச்சு தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அது யார், எப்போ, இவங்க என்ன ஏதுங்கிறத நம்ம டீம் மேக்கிங் வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம்.
இதில வந்து புதுசா தான் இப்போ ப்ளே பண்றாங்க. மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸும். இப்போ டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹெட் டூ ஹெட் இத பார்க்கலாம். 1000 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜ் 50க்கு மேல இருக்கு. இவங்கள கூட எடுத்துட்டு நம்ம வந்து உள்ள போகணும். பிருத்வி ஷா வந்து அ நம்ம இந்தியன் கிரவுண்ட் பிளேயர் தான். அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. ஆனா ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, 87 வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு. மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எ அ ஒன் டவுன் வருவாரு. அதே நேரத்தில பவுலிங்கும் போடுவாரு. டபுள் ஆப்ஷன் இருக்கு. இவர வந்து நம்ம மஸ்ட்டா வந்து டீம்ல எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் தான் இந்த வருஷம் வந்து டிசி இத வந்து கேப்டன் பண்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க அந்த ஆக்சிடென்ட் இந்த இது ஆனதுக்கப்புறம் திரும்ப வராங்க. ரீசென்ட் ஃபார்ம் வந்து 93, 46லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஹெட் டூ ஹெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆவரேஜ் கம்மியா தான் இருக்கு. நம்ம இப்போ இவர் வந்து பெர்ஃபார்ம் எப்படி பண்ணுவாருங்கிறத நம்ம ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டப்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து குஷாக்ரா இருக்கிறாங்க. இவங்கலாம் ஹிட்டர் தான். அது மாரி அக்சர் பட்டேல் வந்து ஒரு மெயின் பிக்கு. டபுள் ஆப்ஷன் இருக்கும். ஹெட் டூ ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 11 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ரீசென்ட் ஃபார்ம் வந்து 27 1 விக்கெட், 45 1 விக்கெட். சவுத் ஆஃப்ரிக்கால மேட்சஸ்ல வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா T20லயும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இவங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்புறம் குல்தீப் யாதவ் இருக்காங்க. இப்போ இந்த 2 பேர்ல நம்ம ஒருத்தர கூட எடுக்கலாம். பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகுற பட்சத்தில 2 பேரையுமே எடுத்துட்டு போலாம். டெல்லி தான் இப்போதைக்கு உள்ள இதில வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் டீமாவும் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரிச் நோட்ரிஜி இருக்கிறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பவுலிங் வந்து பண்ணுவாரு. நல்ல விக்கெட் வந்து போன சீசன்லலாம் வந்து டெல்லிக்கு நிறைய எடுத்து குடுத்தாங்க. ஸோ இந்த 3 பேருமே பவுலிங் செக்ஷன்ல இவங்க டீம்ல வந்து ஒரு முக்கியமான பிளேயர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இஷாந்த் சர்மா, அப்புறம் கலீல் அகமது இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இஷாந்த் சர்மாவ கூட கொஞ்சம் இது பண்ணிட்டு வேற யாராவது புது பிளேயர கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா, இஷாந்த் சர்மா வந்து நெறைய பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ்ல உள்ள பிளேயர்ஸ விக்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அவங்கள வந்து மேக்ஸிமம் உள்ள கொண்டும் வருவாங்க. சப்போஸ் ஒரு வேள அந்த இம்பாக்ட் பிளேயர் இது ரூல்ஸ வச்சு கூட திரும்ப கொண்டு வரலாம். மேக்ஸிமம் கலீல் அகமது இவர் வந்து நல்லாவே பவுலிங் பண்றாரு. 3 விக்கெட், 4 விக்கெட்ன்னு. விக்கெட் எடுத்தா நெறைய விக்கெட் எடுப்பாரு. ஸோ, இவரும் வந்து நல்ல ஒரு மஸ்ட் பிக்கா தான் இருக்கிறாங்க. டெல்லிக்கு வந்து பவுலிங் சைடு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்த வீடியோல நம்ம டீம் மேக்கிங் எப்படி பண்றலாம்? எந்த பிளேயர்ஸ் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு? இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்குக்கு அதிகமா சப்போர்ட்டும் ஆயிருக்கு. அதனால எப்படி பிளேயர்ஸ் உள்ள வரலாம் அதுக்கு வாய்ப்பும் இருக்கு. எப்படி எடுக்கலாங்கிறத அடுத்த டீம் மேக்கிங் வீடியோல பார்க்கலாம். அதுல வந்து உங்களுக்கான ட ஜிஎல் டீம வந்து எப்படிலாம் மேக் பண்ணலாம்? அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். அத வந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.